நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 விழுக்காடு பொண்ணு பிடிச்சி போய் எந்த புருஷனோடையும் இல்லை. தாய் சொன்னா தந்தை சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பிடிக்காத பொருளை தான் பிடிச்ச பொருளாக நினைச்சு நிக்கிறாங்க. பிடிச்ச பொருள் 10% தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னன்னா, அந்த விட்டு கொடுத்ததுல, ஓ இது உன் பொருள், உனக்கு பிடிச்ச பொருள், இது எனக்கு பிடிச்ச பொருள். அப்ப விட்டு கொடுக்கல் வர வர பிடிச்சி போயிரு. அப்ப நீங்க என்ன சொன்னா, ஓ உனக்கு இந்த பொருள் பிடிக்கல, எனக்காக இந்த பொருள் எடுக்காத, உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப என் மனம் அறிந்து வேலை செய்யறார் என் கணவர், அப்ப எனக்கு ரைட் பர்சனை தான் என் தாய் தந்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் தேர்ந்தெடுத்தா கூட இப்படி மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், எனக்கு லேட்டா தான் உணர்றேன். அப்ப எனக்கான சுதந்திரத்தை என் கணவர் கொடுக்குறாரு. அப்ப மனைவி என்ன சொல்றான், எனக்கான சுதந்திரத்தை என் மனைவி கொடுக்குறான்னு ஒரு கணவர் சொல்றாரு. இப்ப இது நிறைய இடத்துல பரிமாறப்படாதனால பிரச்சனைகள். இதை தியானத்துல இப்படி போய் பண்ண முடியாது. தியானமோ ஆன்மீகமோ இப்படி போய் நம்ம போய் கொடுத்துட்டோம்னா திணிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்களா அது அது ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நீங்க இந்த சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க எப்படின்னா, ஓ இப்படி எல்லாம் இருக்காத, இதை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்லுவீங்க. அவங்களுக்குள்ள என்ன மனநிலை இருக்குன்னா, அது உனக்குள்ள இருக்கிற சீரியஸ்னஸ் எனக்கு அந்த அளவுக்குலாம் சீரியஸ்னஸ் அங்க இருக்காது. புரியுதுங்களா? ஒரு இடத்துல எரியுதுங்கிறதுக்காக பக்கத்து இடத்துலயும் எரியாது. அங்க போய் தீ பரவுனாதான் எரியும். உங்களுக்கு தெரியலையா, எங்க வீடு எரியும் போது உங்களுக்கு சூடு வரலையா அப்படின்னா, சூடு உணர்ந்தாதானே சூடு வரும். உணராத பட்சத்துல என்ன பண்ணுங்க? அப்ப உங்களுக்கு உள்ள எரியுது, அங்க எரியல. அங்க எரியறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அது முயற்சி பண்ண வேண்டாம். அதுவா ஒரு நாள் தீ பத்தும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்குள்ளே செல்ஃபா தான் வச்சுக்கணும். அது அந்த தீய நமக்குள்ளே வச்சிருக்கணும். ஒரு நாள் அவங்க என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு அந்த தீயை பயன்படுத்தலாம். இல்லைன்னா அவங்க ரொம்ப நீங்க எங்கிட்ட தள்ளி போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணலாம், நெருப்பு அருகாமையில இருந்து விட்டுட்டோமே. இதுதான் விஷயம்.